நேரம் நம்மளுக்கு போதுமானது. மூன்றாவதாக கனவு காண வேண்டும், ஆனால் சாதிக்க உழைக்க வேண்டும். முதலாவதாக நல்ல பழக்கவழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நேரத்தை மதிக்க வேண்டும். மூன்றாவதாக கனவு காண வேண்டும், ஆனால் சாதிக்க உழைக்க வேண்டும். இதற்கு ஒரு சிறிய கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பருந்தும் ஒரு காகமும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த காகம் சொல்லிச்சு, நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இல்லை. அதுக்கு அந்த பந்து கேட்டுச்சு, நீ ஏன் உயரமாக பறக்கவே மாட்டேங்கிற? எப்பயும் தரையிலே இருந்து மக்களை நம்பி வாழ்ந்துட்டுக்கிற, அதனால தான் நீ நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டுக்கிற. அதுக்கு அந்த காகம் சிந்திக்க தொடங்கிருச்சு. நாமும் மேலே பறக்க வேண்டும் என்று பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. உயர பறக்க பறக்க அந்த காகத்துக்கு யாரோட தொந்தரவும் இல்லை, அது நிம்மதியாக இருந்தது. இது வெறும் கதை தான். இந்த கதையோட பாடம் என்னன்னு தெரியுமா? ஒரு பறவைக்கு சிறகுகள் எவ்வளோ முக்கியமோ அது போல தான் நம்மளோட வாழ்க்கைக்கு கனவுகள் மிக முக்கியம். ஆனால் அந்த கனவு வெறும் கனவாக மாறிவிடக்கூடாது. கனவுகளோடு கடின உழைப்பும் சேரும் போது தான் வெற்றி என்கிற உச்சிக்கு நம்மை கொண்டு செல்லும். நீங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் உங்களோட கனவுகள் பெரியவைகளாக இருக்கட்டும். இன்று நாம் சந்தோஷமாக விளையாடலாம், சிரிக்கலாம். உங்களோட விளையாட்டிலும் சிரிப்பிலும் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்க நினைவுகள் என்னவென்றால், நான் தான் எதிர்காலத்தை கட்டி எழுப்பும் சக்தி வாய்ந்த குழந்தை என்று ஒரு முறை கூட குழந்தைகள் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த குழந்தைகள் தின விழாவில் மிக சிறப்பாக சிறப்புரையாற்றிய குழந்தையை வாழ்த்துகின்றோம். தெளிவான பேச்சு, ஆழ்ந்த சிந்தனை, அறிவுமிக்க ஆலோசனை வழங்கிய குழந்தை நாங்கள் அன்போடு வாழ்த்துகின்றோம். அவருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை சிஎஸ்ஐ உயர்நிலைப்பள்ளி சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.